நிகழ்தகவு. காலையில் வேலைக்கு சென்றவர் இரவு வரை வீடு திரும்பாததால் பதறிய உறவினர்கள். காணாமல் போனவரை கண்டுபிடித்து தரக்கோரி காவல் நிலையத்தில் புகார். செல்போன் கடைசியாக ஆனில் இருந்த இடத்தை கண்டறிந்த போலீஸ். விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல்கள். சொந்த மருமகனை அத்தையே அடித்து கொன்று உடலை பீஸ் பீஸாக வெட்டியது ஏன்? கொலையாளி சிக்கியது எப்படி? நடந்தது என்ன? கட்டட வேலைகளை கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சிட்டு வந்த சதாம் வழக்கம் போல காலையில வேலைக்கு போயிருக்காரு. ஆனா நைட்டு ரொம்ப நேரமாகியும் அவர் வீடு திரும்பவே இல்லை. செல்போனுக்கு ட்ரை பண்ணி பார்த்தாலும் போன் சுவிட்ச் ஆஃப்லயே இருந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வீடு, சொந்தக்காரங்க வீடுன்னு பல இடங்கள்ல தேடி பார்த்தும் கிடைக்காததால சதாமுக்கு என்ன ஆச்சுன்னு நினைச்சு பெற்றோர் பதறி போயிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையில இறங்குனாங்க. சதாமுடைய செல்போன் கடைசியா எந்த இடத்துல ஆன்ல இருந்துச்சுங்கிறத போலீஸ் ட்ரேஸ் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்போ மௌமிதாங்கிறவங்க வீட்டுல தான் சதாமுடைய செல்போன் கடைசியா ஆன்ல இருந்திருக்கிறது தெரிய வந்திருக்குது. சதாமுடைய அத்தை தான் இந்த மௌமிதா, அதாவது சொந்த மாமாவுடைய மனைவிதான் இந்த மௌமிதா. மௌமிதா வீட்டுக்கு போறதா சதாம் வீட்டுல எதுவும் சொல்லிட்டு போனாரான்னு போலீஸ்காரங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த பெற்றோர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லாம சதாமுடைய அம்மாவும் அப்பாவும் திருன்னு முழிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஏன் பதில் சொல்லாம இப்படி முழிக்கிறீங்கன்னு போலீஸ் துருவி கேட்டப்பதான் என் மகனுக்கும் அந்த மௌமிதாவுக்கும் இடையில தப்பான உறவு இருக்கு, நாங்க பல முறை கண்டிச்சும் அவங்க 2 பேருமே அதை கேட்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து போலீஸுடைய மொத்த சந்தேக பார்வையும் மௌமிதா மேல திரும்பி இருக்கு. அதுக்கப்புறம் அவங்கள பிடிச்சு விசாரிச்சப்போ மௌமிதா மொத்த உண்மையும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. மேற்கு வங்க மாநிலம் மால்டாங்கிற நகரத்தை சேர்ந்தவர் தான் இந்த சதாம். திருமணமாகாத சதாமுக்கும் அவருடைய சொந்த தாய் மாமாவுடைய மனைவியான மௌமிதாவுக்கும் தகாத உறவு இருந்து வந்திருக்கு. இவங்க 2 பேருடைய தகாத உறவு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனையாயிருக்கு. இந்த பிரச்சனையால மௌமிதாவுடைய கணவர் மால்டாவில் இருந்து வீட்டையே காலி பண்ணிட்டு தினஜ்பூர் மாவட்டத்தில் உள்ள தப்பான் அப்படிங்கிற ஊர்ல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தன் மனைவியோட குடியேறி இருக்காரு. ஆனா மௌமிதா ஊர் விட்டு ஊர் போயும் கூட 2 பேருடைய தகாத உறவும் தொடர்ந்துகிட்டே தான் இருந்திருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல மௌமிதா இதுல இருந்து பின்வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. வீட்டுல உள்ளவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு இனிமேலும் நாம இப்படி பேசி பழகிறது நல்லதில்ல, என் கணவர் வேற ரொம்ப கோபப்படுறாரு, இதோட நாம எல்லாத்தையும் முடிச்சுப்போம்னு சதாம் கிட்ட சொல்லியிருக்காங்க மௌமிதா. ஆனா மௌமிதா சொன்னதை சதாம் கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. 2 பேரும் தனிமையில இருந்தப்போ மௌமிதாவுக்கே தெரியாம அதை வீடியோ எடுத்து வச்சிருந்த சதாம் அந்த வீடியோக்களை காட்டி மிரட்டினதா சொல்லப்படுது. எப்பவும் போல என் கூட பேசி பழகலன்னா இந்த வீடியோக்களை நெட்ல விட்டு அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்லி மிரட்டினதால மௌமிதா வேற வழியே இல்லாம சதாமோட உறவை தொடர்ந்து இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல சதாமுடைய மிரட்டலும் உருட்டலும் எல்லை மீறி போனது மௌமிதாவுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கு. நினைச்சப்பெல்லாம் வீட்டுக்கு வந்து தன் கூட தனிமையில இருக்கணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அப்படிதான் ஒரு நாள் மௌமிதா வீட்டுக்கு போன சதாம் தன் கூட தனிமையில இருக்கணும்னு சொல்லி அத்து மீறி இருக்காரு. என்ன டார்ச்சர் பண்ணாத, விற்றுன்னு மௌமிதா எவ்வளவோ சொல்லியும் கேட்காததால வீட்டுல இருந்த இரும்பு கம்பியாலேயே சதாம சரமாரியா அடிச்சு கொண்டு இருக்காங்க மௌமிதா. அதுக்கப்புறம் சதாமுடைய சடலத்தை 3 பீஸா வெட்டி அதை ஒரு பிளாஸ்டிக் பையில அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. மௌமிதாவுடைய வீட்டுக்கு பக்கத்துல தான் அவங்களுடைய அப்பா வீடு இருக்கு. அந்த வீட்டு மாடியில புதுசா இன்னொரு வீடு கட்டுறதுக்காக கட்டட வேலை நடந்துட்டு இருந்திருக்கு. சதாமுடைய உடல் பாகங்கள் உள்ள பிளாஸ்டிக் பைய தன்னுடைய அப்பா வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் கட்டட வேலை நடக்கிற இடத்துல மாடிப்படிக்கு கீழே சதாமுடைய உடல் பாகங்களை புதைச்சு வச்சு அதுக்கு மேல சிமெண்டால பூசி இருக்காங்க.
விசாரணையில எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் மௌமிதாவுடைய அப்பா வீட்டுக்கு போய் சதாமுடைய உடல் பாகங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து மௌமிதாவையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க. அது மட்டுமில்ல, இவ்வளவு விஷயத்தையும் மௌமிதாவால தனியா பண்ணிருக்க முடியாதுன்னு சந்தேகப்படுற போலீஸ் இது சம்பந்தமா மௌமிதாவுடைய கணவர் கிட்டையும் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. சதாம் வீட்டில இருந்து கிளம்பும் போது தொழில் சம்பந்தமா லட்சக்கணக்கான பணத்தை கையில வச்சிருந்ததா சொல்லப்படுது. ஆனா அந்த பணத்தை பத்தி மௌமிதா கிட்ட கேட்டப்போ பணத்தை பத்தியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த பணத்துக்காக தான் இந்த கொலையே நடந்திருக்குமோன்னு போலீஸ் சந்தேகப்படுறதால அந்த கோணத்திலையும் தொடர்ந்து விசாரணை நடந்துட்டு இருக்கு. நிகழ்தகவு